நவராத்திரி பக்கத்துல வந்துருச்சுங்க. உங்க வீட்டுல கொலு வைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க. நான் அப்படி வந்த கடை தான், அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நானும் எதேர்ச்சியா வந்துட்டு இருந்தேன், பார்த்ததுமே அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்க எவ்வளோ செம்மையா இருக்கு. கீதா உபதேசம் இது வந்து. ஆமா, என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு செல்ல, அந்த இதுக்கு அந்த ஒரு இது இருக்கு. அப்புறம் இது வந்து கோமாதா இருக்குல்ல, அது எல்லா சாமியும் போட்ட மாதிரி. அப்புறம் கோபியர் மரம், கிருஷ்ணர் வந்து மரத்து மேலே இருக்க மாதிரி, கோபியர்லாம் கீழே இருக்க மாதிரி கோபியர் மரம். அப்புறம் இதுவும் நல்லா இருந்ததுங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால சொல்ல முடியல. அப்புறம் ராதை வெண்ணெய் கடைதல் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அந்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. கவரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல. நான் அப்புறமா எடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இவங்க தீயதை பேசாதை டாலு. இது காக்கா பழைய கதை இருக்குல்ல அது. இவங்க பேரும் எனக்கு தெரியல, சில பேர்லாம் எனக்கு தெரியல, அதனால உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அது கிருஷ்ணர் அலங்காரம். இதுவும் ஒரு கிருஷ்ணர் தான், வதம் செய்யற மாதிரி. அப்புறம் இது பச்சையம்மன், தத்ரூபமா இருக்குங்க. பச்சையம்மன் அப்படியே நம்ம கருவறையில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கும். இது பேரும் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க இது என்ன பேருன்ட்டுன்னு. இது தட்சிணாமூர்த்தி செட்டு அப்படியே இருக்கு பாருங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எப்போவுமே அந்த பானை செய்வாங்கல்ல, அந்த இடத்துல தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே எதேச்சும் அந்த பக்கம் வரும்போது இந்த கடையை பார்த்துட்டு இங்கே வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். நவராத்திரி அது மட்டும் இல்லைங்க, நம்ம இது வைக்கிறோம்ல வரலட்சுமி, அதுக்கான செட்டு, அதுக்கான பூஜை ஐட்டம், அதில் கலசத்துக்குள்ளே போகிறது எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. எல்லா செட்டுமே இருக்குது, கம்பல்சரி எல்லாமே இருக்குது. அதே அது மேனுஃபேக்சரிங் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது மரப்பாச்சி பொம்மை. ஆமாம், இது கண்டிப்பாக கொலுவில் நம்ம வைக்கணும், முதல் படியிலே அது வைக்கணும். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம கிங் ரெஸ்டாரண்ட் ராஜா ஃபேன்சிக்கு ஆப்போசிட்டில் மாரன் ஃபேன்சி அண்ட் ஃபோட்டோ ஸ்டுடியோ. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலும் பண்ணுறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க துர்கை அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இவங்க தாங்க சிவன் பார்வதி, நம்ம முருகர் விநாயகர். இவங்களை எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகலான் இருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தர்மபுரியிலே முதல்ல இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு, சிலை எல்லாமே சூப்பராக இருக்குது. இவங்க கிருஷ்ணர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு எனக்கு தெரியாத சாமியெல்லாம் உங்களுக்கு கமெண்டில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.